நம்ம சேனலில் தொடர்ந்து அமைச்சர்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்ட்டு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பேச்சாளர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமூக அக்கறை கொண்ட ஒரு நபர், நடிகர், இப்படி பல திறமைகள் இவருக்கு இருக்குது. நிறைய ஷோஸ் இவர் ஆங்கரிங் பண்ணியிருக்காரு. இவர் அவருடைய கெரியரை பேச்சாளராக தான் ஆரம்பித்து தொகுப்பாளராக மாற்றி நடிகராக நடித்து இப்போது அரசியல் களத்தில் குதித்து அமைச்சராகவே மாறிட்டார். இவரை பற்றி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இவருடைய நடிப்பு திறமையை பார்த்துருப்போம், இவருடைய திறமைகள் வெளியே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் இவர் யார், இவர் எப்படி இந்த பக்கம் வந்தார், ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரால நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ராஜ்மோகன் அவர்கள் பெரம்பலூரை சேர்ந்தவர். ஸோ இவர் அங்கேருந்து தான் சென்னைக்கு சினிமா கனவோட வராரு. அங்கேருந்து வந்தவர் அவங்க அப்பா அம்மாவை எப்படியாவது நல்லபடியாக பார்த்துக்கணுன்ற ஆசை. சின்ன வயசில் அவங்களுடைய தாத்தாலாம் இராணுவத்தில் தான் இருந்தாராம். அந்த சமயங்களில் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றியும் பகத்சிங் அவர்களை பற்றி இப்படி நிறைய தலைவர்கள், போராட்ட வீரர்கள்லாம் பற்றி கதைலாம் சொல்லியிருக்காராம். அதனாலே இவருக்கும் அந்த எப்படியாவது நம்மளும் நல்லது செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணம் சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கு. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு உதவிகள்லாம் பண்ணுவாராம். இவர்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் இப்போ வரைக்கும் பல பேருக்கும் உதவிகளை செஞ்சுட்டு வராரு. உணவுகளை நல்லாவே கொடுத்துட்டு வராரு. உண்மையாலே இந்த அன்னதானம் அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப ஈஸியஸ்ட்டு வேலை கிடையாது. அதை இவர் இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக பண்ணிட்டு வராரு. அதுக்கே நம்ம ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பக்கமலமாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய மனைவி தான். சமீபத்தில் தான் இவங்க சென்னையில் ஒரு சொந்த வீடே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21 வாடகை வீட்டில் இவங்க இருந்திருக்காங்க. 4 வீடு வாங்கி ஏமாந்துருக்காங்களாம் இவங்களுடைய அப்பா காலத்தில். ஸோ எப்படியாவது அப்பாவை சொந்த வீட்டில் உட்கார வைக்கணும்னு ஒரு ஆசை. அது மாதிரி பண்ணுற நேரத்தில் தான் அவங்க அப்பாவுடைய மரணம் மிகப்பெரிய ஒரு வலி, வேதனை அண்டு மறக்க முடியாத தருணம்னா இவங்க அப்பாவோட இறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் தான் இவருக்கு ஒரு ஃபோன் கால். அந்த ஃபோன் கால் யார்கிட்ட வந்தது அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவரை பற்றின ஒரு பின்புலங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், நல்லா படிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், சயின்ஸ் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது நம்மளுடைய குடும்பத்தை அடுத்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மகனாகவும் இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு அக்காவும் இருக்காங்களாம். அந்த அக்கா அமெரிக்காவிலும் இருக்காங்களாம். ஸோ இவர் அவங்களுடைய வீட்டுக்கு ரொம்பவே செல்ல பிள்ளை அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் இவர் அவருடைய பொறுப்புகள், சுமைகள் எல்லாத்தையுமே இவருடைய தலையில் தான் இறக்கி வச்சுருக்காங்க. இவர் இலங்கையில் போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் மீடியா பக்கம் இவருடைய பார்வை திரும்புது. அந்த வகையில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்ட்டு விஜய் தொலைக்காட்சியில் ஒரு ஷோ இருந்தது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண பல பேரும் இப்போ ரொம்பவே பிரபலங்களாக இருக்காங்க. நிறைய பேர் அரசியல்லையும் இருக்காங்க. அண்டு ஐபிஎஸ், ஐஏஎஸ், இந்த தொகுப்பாளர், இப்படி நிறைய துறைகளில் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துட்டு வராங்க. ஸோ இவர் சீசன் 1 போனாராம். டாப் 4 வரைக்கும் சீசன் 1 ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சான். அப்புறம் சீசன் 2க்கு போயிருக்காரு. சீசன் 2லேயும் டாப் லெவலில் வந்திருக்காரு. ஸோ இப்படியும் இந்த விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றியாக அவருக்கு அமையுது. ஸோ இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு துறையை நோக்கி போகும்போது இவரும் நம்ம ஏன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி புதிய தலைமுறையில் ஆயுதம் செய்வோம் அப்படின்ற ஒரு ஷோவை எடுத்து பண்ணுறாரு. இப்போ நிறைய வீலாக்ஸ்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா அண்டு பூம் ஆகாத சமயத்துலலாம் இவர் நிறைய வீலாக்ஸ்லாம் போட்டிருக்காரு. சயின்ஸ் பற்றின நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள், சிந்தனைலாம் எல்லாமே மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு பேசியிருக்காரு. ஸோ இப்படி தான் இவருடைய வாழ்க்கை அண்ட் இப்படி தான் இவருடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபுட் சட்னி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லாம் உருவாக்கி அதில் இவர் எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்காரு. குறிப்பாக நீட் தேர்வுக்கு இந்த எதிரொலி நல்லாவே நம்ம எல்லாருக்கும் நீட்னா என்னன்னு தெரியாத காலத்தில் அதில் ஒரு மாணவி தற்கொலை பண்ணி அது மூலயமா ஒரு படமே வந்துருச்சு. அது வேறு யாருமே இல்லை, மாணவி அனிதாவுடைய மரணம்.
அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் ஆலயத்தோடைய போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், இப்படி இவருக்காகவே ஒரு சில கூட்டங்களை இந்த மாதிரி போராட்டங்களுக்கு கூட்டு போக ஆரம்பித்தார். இளைஞர் அணி படையே இவருக்காக உருவாகுது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இவர் விஜய் அவர்கள் மேலே இருந்த இந்த பற்றுதல், நார்மலாகவே உதவி செய்கிறோம், சரி நம்மளுக்கு பிடிச்ச இந்த தலைவர் கூடயே நம்ம போயிட்டு ஏன் உதவி செய்யக்கூடாதுன்ட்டு டிவிகேவா அப்படின்னு அந்த கட்சியை உருவாகிறதுக்கு முன்னாடியே விஎம்ஐ அப்படின்னு இருந்தது, அதாவது விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு இருந்தது. ஸோ இதில் தான் இவர் பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போலாம் எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. ஸோ டிவிக்கே ஒரு கட்சி வருது, ஃபஸ்ட்டு மாநாடு வருது. இந்த நேரத்தில் தான் அவங்க அப்பா இறந்துருக்காரு. அந்த டைமில் இவர் என்ன நடந்தது ஏது நடந்தது அதெல்லாம் புரியாமல் இருந்த சமயத்தில் இந்த கட்சி தலைவர், அதாவது டிவிகே கட்சி தலைவரான ஜோசப் விஜய் அவர்கள் கால் பண்ணுறாரு. அந்த காலில் என்ன சொல்கிறாருன்னா, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் இதிலேருந்து நீங்கள் மீண்டு வந்து தான் ஆகணும், உங்களுடைய பணி உங்களுடைய சேவை மக்களுக்காக தொடரணும், இதுதான் அப்பாவும் ஆசைப்படுவார் அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான் இவர் அதிலிருந்து மீள்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருந்திருக்கு. ஆனால் அவரால் ஜீர்ணிக்க முடியல, அதாவது எடுத்துக்க முடியல. ஸோ இந்த மாதிரி அந்த சூழலில் தான் இருந்திருக்காரு. அவங்க அம்மா இவங்களை அப்பு அப்புன்னு கூப்பிடுவாங்களாம். ஸோ இது போலலாம் கூப்பிடும் போது அவரோட உடஞ்சி போயிட்டாராம். யாரெல்லாம் மீடியாவுக்கு வீடு தர மாட்டாங்க, மீடியா ஆட்களே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அப்போ வாடகை வீடுன்ற பட்சத்தில் யாருமே, அதாவது 250 பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்களாம் அந்த குடும்பங்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சா ஃபஸ்ட்டு அறந்தாங்கி நிஷா, அதுக்கப்புறம் மைனா, கேபிஒய் சரத், இப்படி இவருக்குன்னு ஒரு ஆட்கள் கூட்டமே விஜய் டிவி மூலிமா கிடைக்குது. அதனால தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில் கூட இவருடைய மனைவி கூட சேர்ந்து போயிருந்தப்போ அவருடைய இந்த காதல், திருமணம், அதோடைய பின்னாடி இருந்த அந்த வலி வேதனை, அவங்க எப்படி அதை கடந்து வந்தாங்க, ஸோ இவங்களுக்கு பெண் குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம், பேபி ஷவர் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலைன்ற ஒரு வருத்தம்லாம், இது எல்லாத்தையுமே மறக்கடிக்கணும், இது எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணணுன்ட்டு அவங்க ரீசெண்டாக பேபி ஷவர் ஃபோட்டோஸ்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட் எடுத்திருந்தாங்க. ஸோ இது போலலாம் மனைவியோடைய ஆசையை இத்தனை வருஷம் கழிச்சுலாம் அவர்கிட்ட பணம் இருந்தப்போ நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருந்தார். வீடு வாங்கினார் சென்னையில். ஸோ இதெல்லாமே ஈஸியஸ்ட்டு வேலை கிடையாது. அவ்வளவும் அவருடைய வலி, வேதனை, அவமானங்கள், போராட்டங்கள் இது எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்காரு. ஸோ இவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு மேலே வர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு ஜாதி வெறி இருக்கிற அந்த சூழலில் எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற வகையில் திமுகவுடைய இரும்பு கோட்டையாக இருந்த எழும்பூர் தொகுதியில் தான் இவர் நின்று வின் பண்ணியிருக்காரு. உண்மையாலே இந்த டைம் யார் நின்னாங்கன்னு கூட தெரியாமலே ஓட்டு போட்டாங்க. ஆனால் இவர் நிறைய களப்பணிகளை பண்ணியிருந்தார், நிறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவர் தான் அந்த கட்சியோடைய பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், எல்லா தொகுப்பாளராகவும் இவர் தான் இருப்பார். விஜய் அவர்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், இதில் ஏதாவது ஒரு ஹேண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. அப்புறம் தான் இவருக்கு இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு இதுப்பெல்லாம் கிடச்சி அப்படியே படிப்படியாக முன்னேறி எம்எல்ஏவாக வின் பண்ணி இப்போது கல்வித்துறை அமைச்சராகவும் மாறிட்டார். உண்மையாலே இதெல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். திறமையாக இருக்கிறவங்களுக்கு என்ன சாதி மதம் எதுவுமே பார்க்காம கிடைச்ச ஒரு வாய்ப்பு, வெற்றி அப்படின்னே சொல்லலாம். இதை பல பேரும் பல விதங்களில் விஜய் அவர்களை விமர்சனம் செஞ்சாலும் நாங்கள் உங்கள் கூட இருப்போம் அப்படின்ட்டு மக்களும் சரி, அவர் கூட இருக்கிறவங்களும் சரி, இப்போ வரைக்கும் அவரை மேல் நோக்கி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. அவருடைய பணிகளை தொடரணும்னா இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை, மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக ராஜ்மோகன் அவர்களுடைய பணி ரொம்பவே சிறப்பாக அமையும் அப்படின்ட்டு நம்புகிறோம். அந்த வகையில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ இவரை எதுக்காக போட்டிங்கன்ட்டு சில நடிகர்கள்லாம் கூட கேள்விகள் எழுப்பினாங்க. ஆனால் அதை இதை பற்றிலாம் கேர் பண்ணாமல் அவருக்கு தெரியும் எல்லாத்தையுமே பழகி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. உண்மையாலே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.